என் அன்புக்குரியவர்களே, இன்று நான் பிளஸட் ஹோம் சீரீஸில் உங்களை சந்திப்பதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். தேவனுடைய விருப்பம் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே. காரணம், அவர்தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அதன் பின்பு பழகி பெருகுங்கள் என்று சொல்லி குடும்பத்தை ஏற்படுத்தினதே நம் அருமை தேவன்தான், நம்மை உண்டாக்கின தேவன்தான். ஆகவே தான் பிரியமானவர்களே, குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதை நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, சகல பிரயாசத்தினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சகல பிரயாசத்தினாலும் அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹானஸ்டி நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுதுதான் பாருங்க, அந்த குடும்பத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியும். இன்னைக்கு எத்தனையோ வீட்டில் நான் பார்க்குறேன், தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கணும்னு சொல்லி கணவன் மனைவியுமாய் இணைந்து கூட அவங்க போய் வேலைக்கு போகிறாங்க, நிறைய ஊதியங்களை சம்பாதிக்கிறாங்க. அதன் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப, ஊழியங்களை கட்டி எழுப்ப, திருச்சபைக்கு தேவையானவைகளை கட்டி எழுப்ப, இன்னும் ஏழைப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதிலே, சமுதாய தொண்டு செய்வதிலே அவர்கள் பிரயாசப்படுறாங்க. இந்த எல்லா பிரயாசம், இந்த சகல பிரயாசத்தினால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பிரயோஜனம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்திலே நன்மையினால் நம்மை நிரப்புவார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதனால ஐயோ நான் வேலை செய்யணுமா, அவங்க வேலை செய்கிறாங்கல்ல, எனக்கு இவ்வளோ சம்பாத்தியம் இருக்குல்ல, எனக்கு இப்படி இருக்குல்ல அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. யோசித்து பாருங்க, வேத புஸ்தகத்தில் ரூத் என்ற ஒரு மகள் இருந்தார். அவள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புருஷன் போவாஸ் அவருடைய அந்த ஃபீல்டில் போய் கடினமாய் உழைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே போய் அவளும் வேலை பார்த்தது நிமித்தமாய் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவளுடைய அந்த தலைமுறையில தான் இயேசுவே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ரூத்தினுடைய தலைமுறையில தான் இயேசு பிறந்தார். காரணம் என்ன? அவளுடைய உழைப்பு. தன்னுடைய எப்படியாவது தன் கணவருக்காக நானும் போய் வேலை செய்யட்டும் என்று சொல்லி அவள் வேலை செய்தார். அந்த சூழ்நிலையை பார்த்தார், தேவன் அவளை ஆசீர்வதித்தார். நல்ல துணையை கொடுத்து, போவாசை கொடுத்து அவளுடைய தனிமையை மாற்றினார். மாத்திரமல்ல, அவளுடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் அப்படி இருங்க. நீங்கள் குடும்பமாக உழைக்க நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, குடும்பமாய் அவர்கள் வேலை செய்து ஆண்டவரே அப்பா, அந்த ஊதியத்தின் நிமித்தமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, குடும்பத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும், திருச்சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, சமுதாயத்தில் ஆண்டவரே அப்பா மட்டத்தில் இருக்கிற கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டப்பா. அப்படியாய் மிகுந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி அவர்களுடைய பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு வேண்டிய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி, கோடி நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாத நன்மை உடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless your home.